கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டுமாய் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிரகாசமுடைய மனக்கண்களுக்காக ஜெபித்தார். அந்த பிரகாசமுடைய மனக்கண்களிலே நம் மனிதனுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மனிதன் ஆவியாக இருக்கிறான், அவனுக்கு ஒரு ஆத்மா இருக்கிறது, சரீரம் என்ற கூடாரத்திலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறான். நான் என்கிறவன் உள்ள இருக்கிற மனிதன் நான், இது புறம்பா வெளியில காணப்படுகிறது புறம்பான மனிதன் என்று நாம் பார்த்தோம். 2 கொரிந்தியர் 5:17 ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவள் ஒளிந்து போயின என்று பார்த்தோம். எல்லாம் புதிதாயின. எல்லாம் புதினா எல்லாம் பகுதினா எந்த பகுதியான ஆவியின் பகுதி புதிதாக இருக்கிறது. இந்த ஆத்மா, அதாவது ஆத்மாவுடைய வேலை மனது, சிந்தனை, யோசனை, கற்பனை. இந்த மனதை மறுரூபமாக்குறதை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய அறியாமையினாலே நாம் அநேக ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறோம் என்று நாம் பார்த்தோம். காலகாலமாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் மாம்சத்தின்படியே யோசித்து, மாம்சத்தின்படியே சிந்தித்து, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க முடியாதபடினாலே ஜனங்கள் தரித்திரத்திலேயும் குறைவிலையும் இல்லாமையிலேயும் வாழ்கிறார்கள் என்று நாம் பார்த்தோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் தரும் என்றதான சத்தியத்திலே நம்முடைய மனசை மாற்ற வேண்டும். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் ரோமர் 12:2 சொல்கிறார். ஆகையினாலே ஜடையை மாற்றுவதோ வேறு எது உடையை மாற்றுவதோ அல்ல, மனத்தை மாற்றுவது. தேவனுடைய வார்த்தையை கொண்டு மனதை மாற்றுவது. என்னுடைய உணர்ச்சிகள் 1000 சொல்லலாம், சூழ்நிலை 1000 சொல்லலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தையை கொண்டு மனதை மாற்றுவது. ஆகையினாலே தேவனுடைய நன்மை பிரியம் பரிபூர்ண சித்தம் என்பது வேதத்தில் இருக்கிறது. ஆண்டுடைய வேதம் அதை வாக்குத்தத்தத்தின்படி நாம் மாற்றப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் தரும் என்று நாம் பார்த்தோம். அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தர்ட்ட வந்தால் பாடு வரும், துன்பம் வரும், கஷ்டம் வருங்கிறது நம்முடைய பாரம்பரியங்கள். அதை நாம் மாற்ற வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 28:20 நாம் வாசிக்கிறோம், ஐஸ்வர்யவன் ஆகிறதுக்கு நீ தீவிரிக்காதே. ஐஸ்வர்யன் ஆகுவதற்கு நீ தீவிரிக்காதே. என்ன பண்ணுவானாம், அந்த ஐஸ்வர்யவனாவதுக்கு தீவிரமாக முயற்சி எடுக்கிறவன் தண்டனைக்கு தப்ப மாட்டான்னு இருக்குது. இது என்ன ஐஸ்வர்யன்னா, ஏச்சி பொழைச்சி ஊரான் சொத்துக்கு அபகரித்து தனக்கு சொந்தம் இல்லாத காசை சொந்தம் கொண்டாடுறதுக்கு இப்படிப்பட்ட தவறான வழியில். நேற்று நாம் என்ன வாசித்தோம், உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவர், நாம் அனுபவிக்கும்படி சகலவிதமான நன்மைகளையும் சம்பூர்ணமாக கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் என்று தீமோத்தேயு 6:7 வாசிக்கிறோம். அனுபவிப்பதற்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர். அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே என்ன சொல்கிறார், அப்போ ஐஸ்வர்யத்தை ஆவதுக்கு தீவி இருக்கிறவன். நீதிமொழிகள் 28:20 என்ன வாசிக்கிறோம், ஐஸ்வர்யன் ஆவதுக்கு தீவி இருக்கிறவன். தீவிரமாக தவறான வழியிலே, குறுக்கு வழியிலே, ஏச்சி பொழைச்சி லஞ்சம் வாங்கி ஏமாத்தி பாவ வழியிலே, அதுதான் ஆக்கினைக்கு தப்பான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதனால வசனங்களை நிதானமாக நாம் அறிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, எரேமியாவுடைய புஸ்தகத்திலே ஒரு வசனம் வாசிக்கிறோம். எரேமியா 9ஆம் அதிகாரத்தில் இப்படியாக சில காரியங்களை சொல்கிறார். எரேமியா 9:23 இங்கே ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். என்னன்னா, சிலருக்கு பெருமை பாராட்டணுமா. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார்னு வேதம் சொல்கிறது. ஆனால் சில இடத்துல அவன் பெருமையே படக்கூடாதா? சில இடத்துல பெருமை படணுங்க. எதில் பெருமை படணுமா? இங்கே எரேமியா ஒரு காரியத்தை சொல்ல இருப்பாருங்க, சிலருக்கு பெருமை இருக்கணும். சொல்ல ரொம்ப பெருமைக்காரருங்க. ஆமாங்க, சில பெருமை உண்டு. அது என்ன பெருமை இருக்கணும், எந்த பெருமை இருக்கணும், எந்த பெருமை இருக்கக்கூடாது, தேவையில்லாத பெருமை இருக்கக்கூடாது. சில காரியத்தை பெருமை வரணுமா. அந்த பெருமையை குறித்து சொல்கிறேன் பாருங்க. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், அதான் பெருமை பாராட்ட வேண்டாம். சில நமக்கு எவ்வளோ படிப்பு, சில படிப்புக்கு முன்னால் பெரிய போட்டு அத்தனை பட்டங்கள், ஒரு பெரிய ஆளுடைய பேர் சிறுசாக இருக்கும், அப்படி போட பட்டணங்கள் பரவாயில்ல, அவங்க படித்த பட்டங்களை போடுறாங்க, அந்த பட்டத்தை குறித்து பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். சிலருக்கு தனக்கு எவ்வளோ சொத்து இருக்குது, தனக்கு எவ்வளோ திறமை இருக்குது, நான் யாராக்கும் இப்படி ஆக்கும், தன் குலத்தை குறித்து பெருமை பாராட்டுகிறார்கள், தன்னுடைய இனத்தை குறித்து பெருமை பாராட்டுகிறார்கள், சிலர் தன் அழகை குறித்து பெருமை பாராட்டுகிறார்கள். அதில் சரியான பெருமை கிடையாது, அது இருக்கக்கூடாது. ஆனால் இங்கே என்ன சொல்றாரு, ஞானி தன் ஞானத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம். எரேமியா 9:23 பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம். பெரிய வீரன், நான் பெரிய பாக்ஸர், நான் ரெஸ்லரு, அதை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யமான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம். எனக்கு எவ்வளோ சொத்து இருக்குது, எவ்வளோ வீடு இருக்குது, எவ்வளோ கார் இருக்குது, எவ்வளோ பங்களா இருக்குது, அதெல்லாம் பெருமை பாராட்ட வேண்டாம். அப்போ பெருமை பாராட்டணுமா. 24 வசனம் என்ன சொல்றாரு, பெருமை பாராட்டுகிறவன், அதாவது மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதி செய்கிற கர்த்தர் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கதை குறித்து மேன்மை பாராட்ட கடவுள் என்று கர்த்தர் சொல்கிறார். மேன்மை பாராட்ட பெருமை பாராட்டுறது. இப்போ எதை குறித்து பெருமை பாராட்டணும், கர்த்தரை குறித்து பெருமை பாராட்டணும். எங்கள் ஆண்டவர்
என்னை ஆஸ்வதிக்கிறார். அதை குறித்து ஒரு பெருமை. என் தேவனை உயர்த்துறார். ஆம், நாங்கள் பெருமைக்காரங்க. ஆம், என் தேவனை உயர்த்துகிறார். நான் சின்னவனாக இருந்தேன், கர்த்தர் உயர்த்துறார். நான் எளியவனாக இருந்தேன், கர்த்தர் தூக்குகிறார். மலடியாக இருந்தேன், இப்போ சந்தோஷமான பிள்ளைத்தாட்சி ஆக்குறார். ஒரு மனுஷன் பெருமை பாராட்டணும். தேவனை குறித்து பெருமை பாராட்ட வேணும். தேவனின் செயலை குறித்து பாராட்ட வேணும். மக்களுக்கு பெருமையாக பேச என் கர்த்தர் பெருமைக்குரியவர், அவர் மதிப்புக்குரியவர், மரியாதை. அவரை குறித்து பெருமை பாராட்டணும். தான் ஞானத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம், தன் படிப்பு குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம், பெரிய பெரிய பட்டங்களை போட்டு பெருமைனா தன் பேருக்கு முன்னால் என்ன பட்டம் போடுறது அதில் பெருமை பாராட்ட வேண்டாம். சில பார்த்தீங்கன்னா அந்த பட்டம் இந்த பட்டம் எத்தனையோ பட்டம். நான் சொன்னல, இயேசு கிறிஸ்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் ரெவரண்டா வரல, ரெவரண்ட் போட்டுக்கல. அவர் அவர் வேலைக்காரன் போல தாழ்மை வந்தார். அப்போ தேவனை குறித்து ஒரு பெருமை பாராட்டணும். என் தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்கிறவர், எப்படி ஆஸ்வதிக்கிறவர், அவர் தூக்குகிறவர், அவர் ஒரு மனிதனை விருத்தியாக்குகிறவர், ஐஸ்வர்யம் சம்பாதிக்க பலன் கொடுக்கிறவர். அதை குறித்து மனசை மாத்துனுங்க. பெருமை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர். கிருபைன்னா என்ன? தகுதி இல்லாத ஒரு மனிதனுக்கு இலவசமாக கொடுக்கிற வெகுமதி பேர் கிருபை. நான் தகுதி இல்லாமல் இருந்தேன், ஆண்டுட்டு வந்தேன், கர்த்தர் உயர்த்தினார். அப்போ கர்த்தரை குறித்து பெருமை பாராட்டுறோம். நான் உண்மையில் அடுத்த சோத்துக்கலாமல் இருந்தேன், கர்த்தருக்கு கர்த்தர் ஐஸ்வர்யத்தை கொடுத்தேன், அந்த வீடு வாசல்லாம் சம்பாதிக்க பலனை கொடுத்தார். அது கர்த்தர் கூட. அப்போ கர்த்தரை குறித்து பெருமை பாராட்டணும். சில அதை விட்டுட்டு வேற காரியங்களை பெருமை பாராட்டுறது தவறு. பெருமை பாராட்டு கர்த்தரை குறித்து பெருமை பாராட்டு. என் கர்த்தர் செஞ்சார், கர்த்தர் உயர்த்தினார், கிருபை கொடுத்தார். இது நியாயம். கர்த்தர் நியாயத்தை குறித்து, நீதியை குறித்து, கர்த்தர் செய்கிற நியாயங்கள். நான் கர்த்தருடைய வார்த்தை விசுவாசித்தேன், எனக்கு நியாயம் வழங்கினார். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். நான் நம்புறேன், எனக்கு நியாயம் வழங்கினார். என் வாழ்க்கை செழிச்சது, எனக்கு ஒரு நியாயம் வழங்குறார். கர்த்தரை நம்புறது செழிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை ஒரு மனுஷன் விசுவாசித்தான்னா அவனுக்கு ஒரு நியாயம் வழங்குறார். அவர் என்ன சொன்னார்? தேவனுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போக மாட்டான். அப்போ நான் கர்த்தரை விசுவாசித்து ஆண்டவர் நான் கெட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக கர்த்தரை விசுவாசிக்கிறேன். விசுவாசித்த உடனே கர்த்தர் நியாயம் வழங்குறார். என்ன நியாயம் வழங்குறார்? இன்னும் கெட்டு போறது இல்லை. வியாதி வந்தோ, வறுமை வந்தோ, துன்பம் வந்தோ, நெருக்கம் வந்தோ நான் கெட்டு போறது இல்லை. அப்போ நான் கெட்டு போவது தேவ சித்தம் இல்லை. அதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரபஞ்சத்துவத்தை வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியும் பரிமள் சித்தனது என்று பகுத்தறியத்தக்கதாக மனம் புதிது அந்த மனதை மாற்றணும். அப்போ நான் கெட்டு போக தேவ சித்தம் இல்லை. நான் கர்த்தரை குறித்து பெருமை பாராட்டுறேன். எனக்கு அவன் நியாயம் வழங்குகிறார். கர்த்தரை செழிக்கிறேன், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிற நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். அப்போ கர்த்தரை குறித்து என்ன தாழ்ச்சி வைக்கல, எனக்கு ஒரு குறை வைக்கல, என் குடும்பத்தில் குறை வைக்கல, என் வாழ்க்கையில் குறை. சில பார்த்தா எனக்கு அந்த குறை இந்த குறை, நீங்க கொஞ்சம் தாங்குங்க, நீங்க கொஞ்சம் உதவி செய்யுங்க, நீங்க கொஞ்சம் எனக்கு இதை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, நீங்க கொஞ்சம் தூக்கி விட்டா நல்லா இருக்கும். அதெல்லாம் இல்லைங்க. அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தரை சப்போர்ட் பண்ணுகிறவர், சர்வத்தின் தாங்குகிறவர், சூரியனை தாங்குகிறவர், சந்திரனை தாங்குகிறவர், சர்வ உலகத்தின் தாங்குகிறவர். நான் அவருடைய பிள்ளை, எனக்கு அதன் ஜீவனை கொடுத்து அவர் என்ன தாங்குகிறார், என் குடும்பத்தை தாங்குகிறார், என் வாழ்க்கையை தாங்குகிறார், என் தொழில் தாங்குகிறார், என் ஊழியத்தை தாங்குகிறார். ஆகிய எனக்கு ஒரு குறையும் இல்லை. கர்த்தரை குறித்து ஒரு பெருமைங்க. தலையை நிமிர்ந்து பேசுறோம், பெருமை பாராட்டுறோம். எங்க ஆண்டவர் தாங்குகிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அவருடைய வார்த்தை நம்ம கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிற அந்த தாழ்ச்சி அடையாது. அவர் என் கோட்டை, அவர் என் அரண், அவர் என் அடைக்கலம், நான் நம்பி இருக்கு, என் கேடையும். அவரை குறித்து பெருமை பாராட்டுறோம். நான் அவர் பெருமை பாராட்டினா அப்படியே ஆயிடுது. அதுதான் சொல்றாரு. சொல்லிட்டு நியாயம் நீதியை செய்கிறவர். அநீதியா இருந்தேன், எனக்கு நீதியை செய்கிறார். கர்த்தருடைய வார்த்தை விசுவாசித்த ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தா அவர் நீதியாக இருந்தார். நான் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன், நீதியை செய்கிறார். நீதி செய்கிறேன் என்ன? நான் கர்த்தருடைய வார்த்தை எதையெல்லாம் விசுவாசிக்கிறேன் அதெல்லாம் எனக்கு செய்கிறார். அவர் சொல்லியிருந்தா நான் அதை விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கும் எனக்கு நீதியை வழங்குகிறார். இவங்க விசுவாசத்துக்கு உனக்கு ஆகுது. அதுதான் பெருமை பாராட்டுறோம். அன்று அறிந்து உணர்ந்துகிற குறித்தே பெருமை பாராட்ட கடவுள் என்று கர்த்தர் சொல்றார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிற கர்த்தர். இந்த மாதிரி பெருமை பாராட்டினா கர்த்தருக்கு பிரியமா. சில பார்த்து எல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்றும் இல்லைங்க, சாப்பாட்டு வழி நீங்க தாங்கணும் எல்லாம் வச்சிருப்பாரு. கார் இருக்கும், ஒண்ணுமே இருக்காதுங்க, எனக்கு அது இல்லைங்க, இது நீங்க தான் தாங்கணுங்க, கிடையாதுங்க. ஆண்டவர் பிரியம் இல்லைங்க. கர்த்தர் பாருங்க எனக்கு தந்தார், நான் ஒன்றும் இல்லை, கர்த்தருக்கு பாரு வீடு வாசல் சொத்து சுதந்திரம் ஆண்டவர் கொடுக்கிறார், எனக்கு குறை இல்லை. இது இப்படிப்பட்ட கர்த்தருடைய காரியத்தை கர்த்தர் நியாயம் பண்ணா ஆண்டவர் வார்த்தை விசுவாசித்தேன், எனக்கு அதை செய்தார். அவருடைய கிருபை எனக்கு செஞ்சது, நான் கர்த்தருடைய வாசித்தேன், அவருடைய அந்த வார்த்தை மேல உறுதியான எனக்கு நியாயம் வழங்கினார், அந்த வார்த்தை விசுவாசி நீதி கிடைச்சது, எனக்கு எல்லாம் கிடைச்சது, எனக்கு தந்தார், அது தந்தார், இது தந்தார். அப்படி சொல்லக்கூடாதுங்க. சொன்னா உங்களை பத்தி பொறாமப்பட்டுருவாங்க. இந்த பொறாம அவசியம் வேணுங்க. ஈசாவை குறித்து பொறாமப்பட்டாங்க, இது நல்ல பொறாமை. ஐயோ வெளியில் இருக்க சொல்லக்கூடாது, யார்ட்டும் வெளியில சொல்லிடக்கூடாது, அப்படியே மறைச்சி 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 பதுக்கி வச்சிடணும். சொன்னா நமக்கு தரமாட்டாங்க. இப்போ மக்களை பத்தி விசுவாசம் இல்லைங்க, நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், கர்த்தர் செய்கிறார், ஆக நான் மக்கள் அள்ளி கொடுக்கறத பார்க்கிறேன். அருமையான தேவனுடைய ஜனமே, தேவன் கொடுக்கிறார், மக்கள் கூட இல்லை. கர்த்தர் யாருடைய உள்ளத்தை ஏவுறாரோ, யார் உள்ளத்துல ஞானம் ஏற்படுது அவர்கள் ஊழியத்துக்கு விதைக்கிறாங்க. அதனால தான் சிலர் ஊழி கொடுக்குற பணத்தை கொடுத்து நான் எனக்கு இது போடுறதில்லை, எனக்கு என் தேவன் எவ்வளோ கொடுத்துருக்கிறார். ஒவ்வொரு பணத்தையும் கர்த்தருடைய ஊழியத்தில் செலவு செய்கிறோம், சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காக நாங்கள் பயன்படுத்துகிறோம், கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக. அப்போ இங்கே என்ன நடக்குது பாருங்க. அப்போ அதை குறித்து பெரும் பாராட்டணும். அப்போ கர்த்தர் இவைகள் மேல் பிரியமாக இருக்கிறார். அருமையானதை விடுஜனமே, பவுலுடைய முல்லை குறித்து நான் பார்ப்போம் நேற்று சொன்னேன். சொல்றாங்க நம்ம ஆண்டவர் நம்ம கொடுக்கிறார் ஆஸ்வதிக்கார் சொன்னா உடனே இல்லைங்க நீங்க இப்படி சொல்றீங்க, பவுலுக்கு பாரு எவ்வளவு பெரிய ஊழியக்காரரு, அவருக்கே ஒரு முள்ளை கொடுத்தாரே, ஆகனால கிறிஸ்தவ வாழ்க்கையில முள்ளு உண்டு பிரதர் அப்படின்னு அந்த முள்ளை குறித்து கொஞ்சம் பார்ப்போமா.
வாசிப்போம் 2 கொரிந்தியர். இந்த வேத வசனத்தை தவறாக விளங்கி மனம் தவறான விதத்திலே அதிலே பதிந்து விட்டபடியினாலே அநேகருடைய வாழ்க்கை பாழாகிவிட்டது. ஏன்னா ஒரு மனிதனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ அவன் அப்படியே மாறிடுவான். இந்த எண்ணத்தை குறித்து எண்ணத்தை வேத வசனத்தை கொண்டு மாற்ற வேண்டும். வாசிப்போம் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தான தூதனாக இருக்கிறது. 8ஆம் வசனம். அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். 9ஆம் வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே உன் பலன் பூரணமாக விளங்கு என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்கள் குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்தபடி நான் பலவீனனாக இருக்கும் போதே பலவீனனாக இருக்கிறேன். இதில் இதை வச்சுக்கிட்டு என்ன சொல்கிறாங்க, பவுலுக்கு ஒரு முள் கிடைச்சிச்சு அப்படிங்கிற. கர்த்தர் அந்த முள்ளை கொடுத்தார். அதுக்கு ஒரு விளக்கங்கள். அருமையான தேவனுடைய ஜனமே, வசனத்தை நிதானமாக நிதானித்து அறிய வேண்டும். பரிசுத்த ஆவியானவரே வசனத்தை கற்றுக்கொடும் என்று கேட்க வேண்டும். இங்கே என்ன சொல்றாரு பாருங்க, எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு, அதாவது நான் என்னை உயர்த்தி விடாதபடிக்கு. கர்த்தர் நம்புகிறவன் என்ன சொன்ன செழிப்பான். கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன செய்யும், ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். கர்த்தருடைய முன்னால் போனால் ஆஸ்தி ஐஸ்வர்யம் வீட்டில் வந்துடும், அவன் பூமியில் சொத்துக்கள் வந்துடும். நம்ம இவ்வளோ ஏகப்பட்ட வசனம் இருக்குது, முழுக்க முழுக்க ஆசீர்வாதம். இவருக்கு இந்த வேத வசனத்தை குறித்த வெளிப்பாடு வந்தபடினாலே இந்த வெளிப்பாடின்படி இவர் தன்னை உயர்த்தி விடாதபடி, உயர்த்திட்டு என்ன ஆகும், அவர் ரொம்ப பிரசங்கம் பண்ணார். அவர் பண்ண பிரசங்கத்தின்படி எல்லாம் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் சுகமும் செல்வமும் செழிப்பும் வந்தால் எல்லாரும் இயேசு பக்கம் ஓடி வந்துடுவாங்க. ஆனால் தான் என்ன பண்ணுறான் பிசாசு, அந்த மேன்மை நிமித்தம் பவுல் தன்னை உயர்த்தி பெரிய நிலைக்கு வந்து விடாதபடிக்கு என்னோட மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்குது. அது கர்த்தர் கொடுத்தாரு சொல்லலை, அதுக்கு ஆண்டர் கொடுக்கல. மாம்சத்தில் இவன் உயர்த்திடாதபடின்னு சொன்னேன், பெருமை பாராட்டணும்னு சொன்னேன். இவன் பெருமை பாராட்டிடாதபடிக்கு முள் கொடுத்தப்ப கர்த்தர் முள்ளை கொடுத்தது பெருமை படக்குள்ள, பெருமை பாராட்டணும், தேவனை குறித்து பெருமை பாராட்டணும். அப்போ இவனுக்கு இருந்த மேன்மை நிமித்தம் பெருமை பாராட்டணும்னு இறைமையில வாசிக்கிறோம், பெருமையாக பேசு கர்த்தரை குறித்து. அப்போ இங்கே என்ன வாசிக்கிறோம், என் முள் கொடுக்கப்பட்டது. அப்போ நிச்சயமாக அது கர்த்தர் கொடுத்த முள் இல்லை. ஏன்னா அவரே சொல்றாரு, நான் என்னை உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதுவனாய் இருக்கிறது. அப்போ முள்ளுங்கிறது என்னது, சாத்தானுடைய தூதன் முள்ளு கொடுத்துக்கிறான். அப்போ முள்ளுன்னா என்ன, இவருக்கு மேன்மையான வெளிப்பாடு கிடைச்சிது. மேன்மையான வெளிப்பாடு நிமித்தம் இந்த பிரசங்கம் பண்ணுகிறான். இந்த பிரசங்கத்தின்படி இவன் உயர்ந்து விடாதபடி, இவன் உயர்த்தி விடாதபடி இவனுடைய மாம்சத்திலே ஒரு முள், சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்படுகிறது, ஒரு வேதனை கொடுக்கப்படுகிறது. அது என்னை குட்டு சாத்தாண்ட தூதுவன் ஒவ்வொரு நாளும் குட்டிக்கிட்டே இருக்குது, துன்பப்படுத்திட்டே இருக்குது, எனக்கு பிரச்சனை கொடுத்துட்டே இருக்குதுங்கிறான். இந்த முள் என்னை விட்டு நீங்கும்படி 3 தரம் என் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் விளங்கும். இதை வச்சுக்கிட்டு இந்த துன்பத்தை சகிச்சுட்டு இருக்கணும்பா, என் கிருபை ஆண்டவரே இன்னும் பாடுபட எனக்கு கிருபை தாருமே, இன்னும் கஷ்டத்தை சகிக்க கிருபை தாருமே, இந்த உபத்திரத்தை சகிக்க கிருபை தாருமே, இந்த ரத்த சாட்சியை மறிக்க எனக்கு கிருபை தாருமே, அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த வசனம் அதுவா அர்த்தம். அநேகர் அதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆண்டவரே இந்த முள் இருக்கு, ஆண்டவரே இதை சகிக்க கிருபை தரணுமே, கர்த்தருக்காக நானும் பாடுபட்டு, ஆண்டவரே கஷ்டப்பட்டு, ஆண்டவரே இந்த உலகத்தில் கஷ்டம், அதை சகிக்க கிருபை தாரும், இந்த பலம் தாரும் ஆண்டவரே, இன்னும் எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே, இந்த பலவீனத்தில் இந்த கஷ்டத்தை சகிக்க. அதுவா அந்த அர்த்தத்தை சொல்லி இருக்குது இல்லை. அருமையான தேவனுடைய ஜனமே, இது நல்ல விளைவிக்காங்க. முள்ளு கொடுக்கப்பட்டது, அது சாத்தானுடைய தூதனா இருக்கிறது. ஆகையினாலே அது என்னை விட்டு நீங்க இப்படி 3 முறை ஜெபம் பண்ணாராம். ஜெபம் பண்ணும் போது ஆண்டு சொன்னாரா, ஏப்பா என் கிருபை உனக்கு போகுதுன்னுட்டார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இந்த கிருபைன்னா இவங்க நம்ம நினைச்சிட்டு, நான் முன்னால நினைச்சிட்டு இருந்தேன் கிருபைன்னா அது சகிக்கிறது, அந்த துன்பத்தை சகிக்கிறது கிருபை இல்லைங்க. வேதவசனம் சரியா விளங்கி கொள்ளுங்க. நான் அப்படிதான் விளங்கி போதிச்சேன். அப்புறம் ஆவேர் விளக்குன பிறகு மாத்திக்கிட்டேன். கிருபைன்னா கிருபையினால ரட்சிக்கப்பட்டீங்க. ஆண்டவர் சொன்னாரு, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லையும் மேற்கொண்டு அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்துக்க, ஒன்று சேதப்படுத்தாதுன்னார் இல்லையா? இயேசுவை ஏற்றுக்கிட்டவங்க பிசாசு மேலே அதிகாரம் இருக்குது. மார்க் 16:16 விசுவாசி நடக்க அடையாளங்கள் ஆகன, என் நாமத்தில் பிசாசு துரத்துவார்கள். ஆகையினாலே இயேசு நாமம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, அந்த நாமத்தில் நீங்கள் பிசாசுகளை துரத்தலாம். விசுவாசிக்கிறீங்களா? இயேசு நாமத்தை குறித்து சொல்லும் பொழுது பிலிப்பியரில் வாசிக்கிறோம் 2ஆம் அதிகாரத்தில், அவருடைய நாம் வானோர் பூதத்தோர் பூமிங்கிற முழங்காலையாகவும் அந்த நாமத்தில் வழங்கும்படி எல்லா நாமத்துக்கும் மேலே இயேசு நாமத்தை உயர்த்தியிருக்கிறார். அந்த நாமத்தை உபயோகிக்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இப்போ இந்த பலமும் கிருபை உனக்கு போதுமே. இந்த அதிகாரம் எப்படி கிடைச்சது? ரட்சிப்பு எப்படி கிடைச்சது? கிருபையாக கிடைச்சது. அபிஷேகம் எப்படி கிடைச்சது? பிரதிஷ்டினால கிடைக்கல, கிருபையினால கிடைச்சது. ரட்சிப்பு எப்படி கிடைச்சது? இயேசுடைய கல்வாரி புண்ணியத்தினால கிடைச்சது. அப்போ இந்த பிசாசு மேல அதிகாரம் கூட எப்படி கிடைச்சிச்சு? நியாயப்பிரமாணத்தின்படி ஜீவிச்சனால அல்ல. ஆனால் தான்
அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கும்போது பிரதான ஆசாரியனுடைய பிள்ளைங்க, எங்கள் அப்பா பிரதான ஆசாரியன், நானும் ஆசாரிய குடும்பத்தில் பிறந்தவங்க, நாங்கள்லாம் வேதத்தை கரைச்சி குடிச்சவங்க அப்படி சொல்லிட்டு பவுல் பிரசங்கிற இயேசு நாமத்தில் நான் பேசுகிறேன், பேய போ அப்படின்னா உடனே பேய் என்ன சொல்லி தெரியுமா? பவுலும் தெரியும் இயேசுவும் தெரியும் சொல்லி இவங்க மேலே விழுந்து பாஞ்சி காயப்படுத்தி துணியெல்லாம் அவுத்து விட்டுடுச்சு. நிர்வாணமாக ஓடி போனாங்களாம். ஸோ இவங்க பிரமாணத்தின்படி வாழ்ந்தனால அந்த அதிகாரம் வரல. இயேசு கிறிஸ்து ரத்த புண்ணியத்தினால கிடைச்சது அதிகாரம். மறந்துடாதீங்க. ஒரு கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, கிருபையினால் அபிஷேகம் பெற்றுக்கிறீங்க, கிருபையினால பிசாசு மேல அதிகாரம் பெற்றிருக்கிறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா பிசாலே நீ கிருபை பெற்றவனாச்சே, நீ ரட்சிக்கப்பட்டவனாச்சே, பிசாசு மேல உனக்கு அதிகாரம் கொடுத்துருக்குது. அப்படி இருக்கும்போது உனக்கு இந்த சாத்தான் முள்ள வச்சு குத்துறான்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்துருக்குது, நான் தான் கிருபை கொடுத்துக்கிறேனே, இந்த கிருபை போதுமே, இதை வச்சுக்கிட்டு உன்னை அதிகாரத்தை பயன்படுத்துங்கிறார். இதான் விளங்கலை. இது எப்படி இருக்குன்னா, இப்போ ஆண்டவர் அதாவது போலீஸ் அதிகாரிக்கு துப்பாக்கி கொடுத்தாச்சு, ஏகே பாட்டிஸும் துப்பாக்கியும் கொடுத்தாச்சு, தோட்டாவும் கொடுத்தாச்சு, சுடுறதுக்கு என்ன பண்ண லைசன்ஸும் கொடுத்தாச்சு. ஒரு திருடங்கிறது வந்தான், ஒரு மொட்டை கத்தியை வச்சு குத்துறான், போலீஸ்காரன் குத்துறான், இவன் குத்துறான், அங்கே குத்துறான், இங்கே குத்துறான். இவனுக்கு சுடுறதுக்கு துப்பாக்கியும் கொடுத்தாச்சு, தோட்டாவும் கொடுத்தாச்சு, யாரையும் சுடுறதுக்கு லைசன்ஸ் கொடுத்தாச்சு, கேள்வியே கிடையாது. இவன் என்ன பண்ண, ஒரு திருட ஒரு மொட்டை கத்தியை வச்சுக்கிட்டு என்ன பண்றான், அது கத்தியை கூறு கிடையாது, மொட்டை கத்தி வச்சு குத்துறான், வலிக்குது. அங்கேயோ அங்கே குத்துறான், இங்கே குத்துறான், வலிக்குது. உடனே என்ன பண்ணா, மேல உள்ள அதிகாரிகிட்ட போயிட்டு, ஐயோ அதிகாரி நான் என்ன பண்ணணும்னு தெரியலையே, எனக்கு பாருங்க, நான் 3 மட்டும் கேட்கறேன், இப்போ பாரு திருட வந்து குத்துறானே, உங்க கையில் என்னடா இருக்குது? ஏகே பாட்டிஷன் இருக்குது. அது என்னது? ஒரு தோட்டா இருக்குது. அது என்னமோ கையில் ஒரு பேப்பர் வச்சிருக்கே, சுடுறதுக்கு லைசன்ஸ் வச்சுக்கிற. அப்போ இதுதான் வச்சிருக்கீங்க, இதெல்லாம் உனக்கு நாங்கள் அரசாங்கம் கொடுத்துருக்குது, நீ சுட வேண்டியது தானே, எங்கிட்ட வந்து ஏன் உட்காரி வச்சுட்டு இருக்கிற? அப்போ சாத்தாண்டே தூதம் உன்னை குத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா, சாத்தான் வாழ்க்கையில் பிரச்சனை வந்தா பவுலே என்கிட்ட ஏன் உட்கார வைக்கிற? உனக்கு ஏகே பாட்டு துப்பாக்கி இருக்குது, தோட்டா இருக்குது, சுடுறது லைசன்ஸ் துற வேண்டியது தானே. வாழ்க்கையில் பிரச்சனை தான் இயேசு நாமத்தை துரத்த வேண்டியது தானே. சாத்தாண்ட தூதன் குத்திட்டே என்கிட்டயே வந்து ஜெபம் பண்ற, உனக்கு தான் சர்ப்பங்களின் தேவையை மிதிக்க அதிகாரம் கொடுத்துருக்காரு, என் நாமத்தில் பிசாசு துரத்தபடி அதிகாரம் கொடுத்துருக்கேன். இயேசு நாமத்தில் அந்த சாத்தாண்ட தூதனை உனக்கு துன்பப்படுத்துற தூதனை துரத்த வேண்டியது தானே. என் கிருபை தான் உனக்கு போதும் சொல்லி இருக்குது, என் கிருபை உனக்கு போதும், வல்லமை கிருபையாக கொடுத்துக்கனே, என்னுடைய ஆற்றலை கிருபையா கொடுத்துருக்கிறேனே, உன்னதங்களை என்னோட கூட உட்கார வைத்திருக்கிறேனே, உனக்குள்ள நான் வாசம் பண்ணி கூட இருக்கிறேனே. அதை விட்டுப்பட்டு சாத்தான குத்துறான், என்ன குத்துறான் என்கிட்டயே கம்ப்ளைண்ட் பண்ற, நீ என் நாமத்தில் துரத்த வேண்டியதானே, என் கிருபா அவனுக்கு போதுமே. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இதை வச்சுட்டு பாடுகளை சகிக்க கிருபை இல்லைங்க. துன்பங்களை பிசாசு கொடுக்கும்போது துரத்தணும். சாத்தானுடைய தூதன், அந்த முள்ளுங்கிறது சாத்தான் தூதன், தேவன் தூதன் இல்ல, தேவன் கொடுக்கல, பிசாசு கொடுக்கறான், அவரே சொல்றாரு. அப்போ சொல்ல என் கிருபை போதும், உன் கிருபையினால ரட்சிக்கப்பட்டிருக்கிற, உனக்கு கிருபையினால அபிஷேகம் பெற்றுக்கிற, கிருபையினால நீ பரிசுத்த ஆவியின் வல்லமை பெற்றுக்கிற, ஆவிகளை துரத்தக்கூடிய ஆற்றல் கிருபையா பெற்றுக்கிற. நீ என்ன பண்ணணும்? உன் கிருபை பெற்ற நீ வாழத்தான் வேண்டும். மரியாதை சொல்ல, கிருபை பெற்றவனே வாழ்க, கிருபை பெற்றவன் வாழத்தான் செய்யணும். கிருபை பெற்றவன் குறைய மாட்டான், கிருபை பெற்றவன் தரித்திரம் அடைய மாட்டான், கிருபை பெற்றவன் நாளுக்கு விருத்தி அடையுமா. இப்ப சாத்தான் துத்துறான்னு சொல்லி எங்கிட்டே கேட்கிற, உனக்கு தான் அதிகாரம் கொடுத்துக்கிறேன், சுட வேண்டியதானே, ஏசுதாவை துரத்த வேண்டியதானே, என் கிருபை தான் உனக்கு போதுமே. உன் பலன் விளங்கும். நீ என்ன பண்ணு, என்னுடைய பலனை பேசு, என் வார்த்தை பேசினா பல வழங்கும். இயேசுவின் நாமத்தில் பிசாசை எடுகைய, உத்தரப்படுத்த பிசாசை எடு சொல்லுங்க. நீங்க கூட சொல்லுங்க, ஒருவேளை சாத்தான தூதர் இருக்குதா, நெருக்க இருக்குதா சொல்லுங்க. உங்களுக்கு கிருபையாக பிசாசு மேல அதிகாரம் கொடுக்கப்பட்டது. நீ கிருபை பெற்றவங்க, நீங்க தேவனுடைய பிள்ளை, நீங்க நீதிமான், நீங்க பரிசுத்தமான், தேவனோடு கூட உட்கார வைக்கப்பட்டவங்க, தேவன் அவருடைய மாம்சத்து எலும்புக்கு பங்காளி, கிறிஸ்து உங்களுக்குள்ள வாசம் பண்ணுறார். இப்போ இயேசுவே இயேசுவே நீங்க ஆண்டவரே இறங்கும், ஆண்டவரே காலை பிடிக்கிற ஆண்டவரே, கெஞ்சிற ஆண்டவரே, எங்க இயேசு தான் உள்ள இருக்கிறாரு, கிருபை உங்களுக்கு இருக்குது. இயேசுவின் நாமத்தில் துரத்துங்க சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் உத்தரப்படுத்த பிசாசே, சாத்தானுடைய தூதனே, இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. என் குடும்பத்தில் உத்தரப்படுத்துற அசுத்தாவியே, இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. நெருக்கத்தை கொடுக்கிற அசுத்தாவியை சொல்லுங்க, நெருக்கத்தை கொடுக்கிற அசுத்தாவியை இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. பலவிதமான குழப்பத்தை, மனதில் குழப்பத்தை கொடுக்கிற அசுத்தாவியை இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. தேவனே எனக்கு பிரகாசம் மனக்கண்களை தாரும். ஆண்டவரே உடைய வார்த்தை விளங்கிக் கொள்ள பிரகாசம் மனக்கண்களை தாரும், ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தாரும். நன்றி நன்றி ஆமென். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இந்த முள்ளு இது விளங்காம உபத்திர சகிக்க பவுலுக்கே முள்ளு கொடுத்தாரு, ஆண்டவரை பாராட்ட செஞ்சாரு. அது சாத்தானுடைய தூதன். அப்ப சாத்தான் மேல உனக்கு அதிகாரம் இருக்குது, அந்த தூதனை துரத்த வேண்டியதானே. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அவனதான் கல்வாரி சிறுதில தோற்கடிச்சுக்கிறாரே. அதை விட்டுட்டு ஆண்டு போப்பார் இப்ப ஆண்டவரே துரத்த ஆண்டவரே, அதுக்கு ஒரு உபவாசம் போட்டு என்னமோ இந்த ஜாதி, அதான் கல்வாரிக்கு முன்னால தானே. நீ கல்வாரிக்கு பின்னால இயேசு தலையை நசுக்கிறாரே, பிசாசு தலையை நசுக்கி அது மேல அதிகாரத்தை கொடுத்துக்கிறாரே. இப்ப உங்களுக்கு அந்த அதிகாரத்தையும் கொடுத்துட்டாரே. இயேசுனார் பெற்ற அதே பரிசுத்தாவை நீங்க பெற்றிருக்கிறீங்களே. இயேசு நாமத்தில் அந்த பிசாசு துரத்த வேண்டியதானே, அந்த சாத்தாண்டு தூதன் துரத்த வேண்டியதானே. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இந்த முள்ளுன்னு சொன்ன உடனே பவுலுக்கு முள்ளு கொடுத்தாரு. அது சகிச்சுட்டு வாழ்ற மாதிரியும், சகிச்சுட்டு வாழ்வு தேவ சித்தம் இல்லை. இயேசுவின் நாமத்தில் அந்த முள்ளை துரத்த வேண்டும்.
அந்த சாத்தானுடைய தூதனை துரத்த வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் சாத்தான் தூதன் வேலை செய்கிறானா? சாத்தானுடைய தூதன் குடும்பத்திலே வேலை செய்கிறானா? உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே வேலை செய்கிறானா? உங்கள் மனதிலே சாத்தானுடைய தூதர்கள் வேலை செய்கிறார்களா? உபத்திரவம் காணப்படுகிறதா? மன நெருக்கங்கள் காணப்படுகிறதா? குழப்பங்கள் காணப்படுகிறதா? அருமையான தேவனுடைய ஜனமே, நீங்கள் கிருபை பெற்றவர்கள். உங்களுடைய பலவீன நேரத்திலே தேவனுடைய வார்த்தையை பேசினால் தேவனுடைய பலன் விளங்கும், தேவனுடைய வல்லமை விளங்கும். ஒழுங்கின்மை வெறுமையா இருந்த போது தேவன் பேசினார், வெளிச்சம் உண்டாவதாக, வெளிச்சம் உண்டாகிவிட்டது. இருள் நீங்குவதாக, இருள் நீங்கிவிட்டது. தேவன் பேசினார், அப்படி ஆயிற்று. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் பேசினால் அப்படி ஆகும். மலையை பார்த்து பேசு என்று சொன்னார். மலையே இயேசுவின் நாமத்தில் விலகு, நெருக்கமே இயேசுவின் நாமத்தில் விலகு. எத்தனை பேர் பேச போறீங்க? அது விட்டு விலகுகிறதா பவுலுடைய முள்? சரி, வசனத்தின்படி சில வசனங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த முள்ளுன்னா என்ன? என்னாகும் புத்தகம் 33:55. அருமையான தேவனுடைய ஜனமே, விரிவான செய்தி வேணா தொடர்பு கொள்ளுங்க. என்னாகமும் 33:55 ஒரு வசனம் வாசிக்கிறேன். நீங்கள் தேசத்தின் குடிகளை, 33:55, முள்ளுனா என்ன? நீங்கள் தேசத்தின் குடிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விடாமல் இருப்பீர்களானால் அப்பொழுது அவர்களில் நீங்கள் மீதியா வைக்கிறவர்கள் உங்கள் கண்களில் முள்ளும் உங்கள் விழாக்களுக்கு கூறுகளுமாயிருந்து நீங்கள் குடியிருக்கிற தேசத்திலே உங்களை உபத்திரப்படுத்துவார்கள். அதாவது ரட்சிக்கப்படாத மக்கள், புறஜாதி மக்கள். யார் ரட்சிக்கப்படாத ஆட்டுக்கிறான்? பிசாசுட்டு இருக்கிறான். அவன் என்ன பண்ணுவானா, அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னாரு, நீங்க அந்த தேசத்துக்கு போகும்போது அந்த புறஜாதிகளும் துரத்திருங்கப்பா, ஏன்னா அவங்க பின்னாட்களில் உங்களுக்கு முள்ளார்ந்து உபத்திரப்படுத்துவாங்களாம். அப்போ பவுலுக்குடைய முள் என்ன? ரட்சிக்கப்படாத மக்கள், புறஜாதியான மக்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க பவுல் அறிவித்து வெற்றியையும் சுகத்தையும் செழிவையும் மீட்பையும் கல்வாரி சிலுவை மூலம் வரக்கூடிய பரலோக வாழ்வையும் அவர் வரக்கூடிய சுகத்தையும் விடுதலை வெற்றியும் பேசுகின்ற பொழுது, இது மக்கள், அநேக மக்கள் பவுலுடைய பிரசங்கத்தாலே கவருகின்ற பொழுது, பிசாசானவன் ரட்சிக்கப்படாத மக்களை பயன்படுத்தி பவுலுக்கு ஊழியம் செய்கிற இடங்களிலெல்லாம் உபத்திரத்தை உண்டு பண்ணினான். அதுதான் இங்க சொல்றாரு. அவர்கள் யார்? ரட்சிக்கப்படாதவர்கள் உங்கள் கண்களில் முள்களும் உங்கள் விழாக்களில் கூறுகளுமாயிருந்து நீங்கள் குடியிருக்கிற தேசத்திலே உங்களை உபத்திரப்படுத்துவார்கள். அப்படியானால் முள் என்பது புறஜாதிகளால் மக்களாலே, தேவனை அறியாத மக்களாலே வருகிற உபத்திரவம். ஆனால் நற்செய்தி என்ன? இயேசு நாமம் இருக்கிறது, வாக்குத்தத்தம் உங்களுக்கு இருக்கிறது. வேதவசனம் என்ன சொல்லுது? ஜாதிகளை வசப்படுத்தி ஜனங்களை கீழ்ப்படுத்துகிறவர். வசனத்தை விசுவாசியுங்கள், வாக்குத்தத்தத்தை பேசுங்கள். வசப்படுத்தி கீழ்ப்படுத்தினா அந்த புறஜாதிகள் வசப்படுவார்கள், கீழ்ப்படுவார்கள். அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோசுவாவுடைய புத்தகம் 23ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துக்கு செல்லுங்க. யோசுவா 23:13. உங்கள் தேவனாய் கர்த்தர் இனி இந்த ஜாதிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விட மாட்டார். ஆண்டவர் துரத்துதில்லை, பேய துரத்துதோ ஆட்களை துரத்துதில்லை. நீங்கள் செய்ய வேண்டி நீங்கள் செய்யணும், துரத்தி விட மாட்டார் என்றும், உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து நீங்கள் அழிஞ்சு போக மட்டும் அவர்கள் யார்? இந்த புறஜாதி மக்கள், பிசாசின் கூட்டம், உங்களுக்கு கண்ணியாகவும் வலையாகவும் உங்கள் விழாக்களுக்கு சவுக்காகவும் உங்கள் கண்களுக்கு முள்ளுகளாகவும் இருப்பார் என்று நிச்சயமா அறியுங்க. அதாவது கடவுளுடைய வார்த்தை சில காரியங்களை சொன்னான். இப்போ பழைய ஏற்பாடு சொல்லப்பட்டபடி ஆளை துரத்துறது இல்லை, நம்முடைய தவறான கொள்கைகளை துரத்துறோம். இந்த வேத வசனத்தை கொண்டு தவறான போதனைகளை என்ன செய்கிறோம்? இயேசுவின் நாமத்தில் துரத்துகிறோம். அதாங்கிறத மனசை மாத்திரம். இப்போ ஆழம் மாத்திரம் பழைய ஏற்பாடு எழுத்தும்படி அல்ல, அது எழுத்து கொள்கிறது, ஆவி உயிர்ப்பிக்கிறது. அப்போ ஆவியின்படி நம்ம மனிதர்களை யாரும் துரத்துறது இல்லை. அந்த தவறான எண்ணங்கள், அந்த பிரபஞ்சம் கொடுக்குற தவறான உபதேசங்கள், தவறான சிந்தைகளை இயேசுவின் நாமத்தில் துரத்துறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னொரு வசனம். அப்போ முள்ளுன்னா என்ன? புறஜாதியான மக்கள், தேவனை அறியாத மக்கள் கொடுக்கிற உபத்திரவங்கள். ஆனாலும் சத்தியத்தை விளங்கிட்டால் அந்த ஜனங்களை நாம் என்ன செய்யலாம்? வசப்படுத்தலாம், அந்த ஜனங்களையும் நாம் கீழ்ப்படுத்தலாம். எசேக்கியேல் புஸ்தகத்தில் இந்த முள்ளுன்னா என்னன்னு பார்க்கலாமா? எசேக்கியேல் புத்தகம் 28-24 வசனம் என்ன சொல்லுது? இஸ்ரவேல் வம்சத்தாரை இகழ்ந்த அவர்களுடைய சுற்றுப்புறத்தாரிய அவர்கள் அனைவரிலும் இனி தைக்கிற முள்ளும் நோவுண்டாக்குற நெரிஞ்சலும் அவர்களுக்கு இராது. அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவர் என்று அறிந்து கொள்வார்கள். தைக்கிற முள்ளு, நோவுண்டாக்குற நெரிஞ்சல் யார்? மனிதர்கள். மனிதர்கள் இனி நீங்க சுற்றுப்புறத்து மக்களிலிருந்து இந்த தைக்கிற முள் உபத்திரப்படுத்த மாட்டாங்க, நான் கர்த்தர் மாற்றுவேன். அப்படியானா மக்கள் கொடுக்கிற உபத்திரத்துக்கு பேர், ரட்சிக்கப்படாத மக்கள் கொடுக்கிற உபத்திரத்துக்கு பேர், சாத்தாட்டை தூதம் கொடுக்கிற உபத்திரத்து பேர் முள்ளு. ஆனா வாக்குத்தத்தம் என்ன சொல்லுது? நீ கர்த்தருடைய வார்த்தையை விளங்கி கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து அதை செயல்படுத்த ஆரம்பித்தா என்ன நடக்குமா? தைக்கிற முள்ளும் நோவுண்டாக்க நெறிஞ்சு இராது. அப்போ அந்த மக்கள் உங்களுக்கு வசப்படுவார்கள், உங்களுக்கு கீழ்ப்படுவார்களாம். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? முள்ளுன்னா அது வியாதி இல்லை, முள்ளுன்னா அது வேற ஒரு காரியம் இல்லை, மக்களால் வரக்கூடிய உபத்திரவம். ஆனாலும் கூட பவுலுக்கே ஒன்று சொன்னார், என் கிருபை போதும்பா, இயேசு நாமம் இருக்குது, துரத்ததை விட்டுட்டு என்கிட்ட ஏன் ஒப்பாரி வைக்கிறேன்னு சொன்னார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அருமையான தேவனுடைய ஜனமே, ஆகையினால தான் தேவனுடைய வார்த்தையினால் உங்கள் மனதை மாற்றுகின்ற பொழுது தைக்கிற முள்ளும் நோவு உண்டாக்குற நெரிஞ்சலும் இனி வாழ்க்கையில் இருக்காது. அப்போ முள் என்பது உபத்திரவம்,
மக்கள் கொடுக்கிற உபத்திரவம். ஆனால் கர்த்தர் ஜாதிகளை வசப்படுத்துகிறவர். ஒரு வழி தேவனுக்கு பிரியமா இருக்கும் பொழுது எல்லா ஜாதிகளும் வசப்படுவார்களாம். இருளுக்கு ஜனங்கள் வெளிச்சத்தை காண்கிறார்கள், கடற்கரை திரள் கூட்டம் உங்கள் வசமாய் திரும்புமா. அருமையான ஜனமே, இந்த வார்த்தையை விளங்கிக்கிட்டா சில சமயத்தில் ரட்சிக்கப்படாத கணவரால் உபத்திரம் அந்த முள் இருக்காது. வெகு சீக்கிரத்தில் ஒரு கணவர் ரட்சிக்கப்படுவார். ரட்சிக்கப்படாத மனைவினால முள்ளு, அந்த தைக்கிற முள்ளு நோவு உண்டாக்க நெறிஞ்சில் இருக்காது. நீங்க உங்க வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து அது இருதயத்தில் வேத வசனத்துக்கு கொண்டு மனதை மாற்றி அதே வசனத்தை இருதயத்தில் வைத்து நீங்கள் வார்த்தையின்படி செயல்பட ஆரம்பித்தா உங்க குடும்பத்தில் தைக்கிற முள் இல்லை. சில பார்த்தா ஒரே முள்ளா இருக்கும். எங்க முள்ளு? புருஷன் முள்ளா இருக்கிறான், ஒரே பிரச்சனையா இருக்குது. என் புருஷனும் பிரச்சனை, ஒரே போராட்டம். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டா எத்தனையோ பேர் என்கிட்ட போன் பண்ணுவாங்க, உடனே அவங்களும் நான் சரி பண்ண உடனே புருஷன் சரியாயிடுவாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சகோதரி, ஐயா பிரச்சனை, போன் பண்ணாங்க, டிவி நிகழ்ச்சியை கேட்டு போன் பண்ணாங்க, புருஷனை விட்டு பிரிஞ்சுட்டாரு, கல்யாணம் ஆகி 2 வருஷத்துல பிரச்சனை, கால் விளங்கல. அப்ப அவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை சொன்ன உடனே 2 மணி நேரத்துல அவங்களே ஜெபம் பண்ணி சுகமாயிடுறாங்க. இந்த தைக்கிற முள்ளும் நோவுண்டாக்குற நெரிஞ்சலும் இராது. அருமையான நீங்கள் கர்த்தரை விசுவாசித்து வணங்கி கொண்டா உங்களுக்கு வல்லமை இருக்கிறது, தேவனுடைய கிருபை இருக்கிறது, பிசாசு மேல உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆகையினால் சர்ப்பங்களின் தேள்களை நீங்கள் மிதிக்கலாம், சத்தான் உங்களை மிதிக்க முடியாது. இதுவரைக்கும் சத்தியம் அறியாதவங்களை சாத்தான் மிதிக்கிறான். அவன் மிதிச்சு அவன் தைக்கிற முள்ளாக நோவுண்டாக்க நெரிஞ்சலா இருந்து காலில் வந்து சமட்டி மிதிச்சு அவன் நசுக்கிக்கிட்டு இருக்கிறான். ஆனா நீங்க சத்தியத்தை விளங்கிக்கிட்டா நீங்க சாத்தான அவன் தலையில வச்சு அந்த தைக்கிற முள்ளையும் அந்த நோவுண்டாக்க நெரிஞ்சலும் இனி உங்க வாழ்க்கையில வராது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? பவுல் முள் நீ கத்துக்கிட்டீங்களா? கொடுத்து வைத்தவர்கள், என் வார்த்தைக்கு நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள். செபிப்போமா? நன்றி பிதாவே, நன்றியோடு நாங்கள் மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, பவுலுடைய முள்ளை குறித்த நாளிலே கற்றுக் கொடுக்கிற கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். பவுலுடைய முள் நீ கொடுத்த வியாதிகளோ துன்பங்களோ கஷ்டங்களோ அல்ல, சாத்தானுடைய தூதன் என்று அவர் சொன்னார். ஆனாலும் அவருக்கு கிருபை போதும் என்று சொன்னீர். ஆண்டவரே, ஆகையினாலே கிருபை பெற்ற மனிதர்கள், கிருபையால் ரட்சிக்கப்பட்டவர்கள், கிருபையாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், கிருபையினாலே சாத்தானால் அதிகாரம் பெற்றவர்கள், தான் பெற்ற அதிகாரத்தை கொண்டு ஆண்டவரே அந்த சாத்தானுடைய தூதன் அந்த உபத்திரவத்தை துரத்த வேண்டும் என்று பவுலுக்கு ஆலோசனை கொடுத்து அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஒவ்வொருவரும் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொருவரும் தன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை இயேசுவின் நாமத்தில் துரத்தி ஜெயிக்கத்தக்கதாக, அவள் கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தத்தக்கதாக, ஆண்டவரே எப்படி ஒரு யுத்த வீரன், ஆண்டவரே ஒரு ராணுவ வீரன் தன்னுடைய எதிரியை அது ஆண்டவரே அவள் எந்த விதமான தயவு தாட்சியம் இல்லாமல் ஈவு இறக்கல்லாமல் சுட்டு வீழ்த்துவது போல எதிரியாகி பிசாசின் கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தயவு தாட்சியம் இல்லாமல் சுட்டு வீழ்த்தத்தக்கதாக உடைய பிள்ளைகளுக்கு பிரகாசம் எனக்கு உண்டாகட்டும், எதிரிகளை வீழ்த்தட்டும், சாத்தானை தகர்க்கட்டும். இயேசுவின் நாமத்திலே குழப்பத்தை கொண்ட அசுத்த ஆவியே இயேசுவின் நாமத்திலே போ என்று சொல்லுகிறோம். வியாதி கொடுக்கிற பொல்லாத ஆவியே இயேசுவின் நாமத்திலே போ. நெருக்கத்தை கொடுக்கிற பொல்லாத ஆவியே இயேசுவின் நாமத்திலே போ. இந்த ஜனங்களோடு என் வார்த்தைகள் அவரோடு சேர்ந்து நான் இந்த பிசாசின் கிரியைகளுக்கு விரோதமாய் வருகிறேன். எல்லா பிசாசின் கிரியைகளும் குடும்பத்தில் காணப்படுகிற குழப்பங்களும் எல்லா விதமான சஞ்சைகளும் விலகுவதாக பிதாவே வேத வசனத்தை கொண்டு மனதை மறுரூபமாக்குவாராக. தேவனுடைய வார்த்தை விளங்கிக் கொள்ளக்கூடிய பிரகாசமுள்ள உணர்வுள்ள ஞான இருதய வெளிப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கண்கள் திறக்கப்படுவதாக. தெளிந்த அபிஷேகம் உண்டாவதாக. ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆமென். ஆமென். நாளை சந்திப்போமா?